ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் வடக்கப்பட்டி ராமசாமி மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு கிராமத்தில் மூல நம்பிக்கை வச்சு நம்ம ஹீரோ பணம் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காரு. அதாவது சாமியை உடம்புல இருக்குது அப்படின்னு சொல்லி காசு சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு கட்டத்தில் இதெல்லாம் பொய் அப்படின்னு அந்த கிராம மக்களுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்னென்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த வடக்கப்பட்டி ராமசாமி. இது ஒரு முழுக்க முழுக்க காமெடி படமாக தான் எடுத்திருக்காங்க. என்னை பொறுத்த அளவுக்கு டிடி ரிட்டர்னுக்கு அப்புறமா இந்த படம் ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்குற படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. டிடி ரிட்டர்ன்ஸ்க்கு அப்புறமா சந்தானத்துக்கு இந்த படம் ஒரு கம்பேக்காக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட பஸ் ஸ்டாப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பஸ் ஸ்டாப் ஃபுல்லாகவே நம்ம ஹீரோ என்னென்ன பண்ணுறாரு அப்படின்னு ஃபுல்லாகவே காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பஸ் ஸ்டாப்லேயும் அங்கங்கே கொஞ்சம் காமெடி சீன்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பஸ் ஸ்டாப் விட செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டாஃபில் அங்கங்கே கொஞ்சம் லேக் இருக்க தான் செய்யுது. ஆனால் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் அந்த அளவுக்கு உங்களால் லேக்கை கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப காமெடியாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க செகண்ட் ஹாஃபில். என்னை பொறுத்த அளவுக்கு டிடிடெல்ஸ்க்கு அப்புறமா சந்தானம் இந்த படத்தில் ரொம்பவே நல்லாவே நடிச்சிருந்தாரு. இந்த படத்தில் சந்தானம் மட்டும் இல்லாமல் அவரோட டீமும் ரொம்பவே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் சந்தானத்தை விட அவரை சுற்றி உள்ள ஆக்டர்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ஆக்டர்ஸோட நடிப்பு இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சிருக்கு. என்னதான் இந்த படத்தில் எல்லாமே நல்லா இருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் இருக்க தான் செய்யுது. இந்த படத்தை ஒரு காமெடி படமாக போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஆனால் லாஜிக்கோட இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களை கடுப்பேற்றுற மாதிரி விஷயம்லாம் நல்லாவே இருக்கும். இதுக்கப்புறமா இந்த படத்தோட டைரக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே சந்தானத்தை வச்சு டிக்கிலோனா அப்படின்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு. அந்த படமும் சந்தானத்துக்கு ஒரு வெற்றி படமாக தான் அமைஞ்சிருச்சு. அந்த வரிசையில் இந்த படமும் ஒரு வெற்றி படமாக அமையணும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தோட கதை அந்த அளவுக்கு இல்லைனாலும் இந்த படத்தில் ஒரு காமெடியாக தான் இந்த படம் ஃபுல்லாகவே எடுத்திருக்காங்க. காமெடி படமாக இந்த படம் எடுத்ததுனால இந்த படத்தில் நிறையா லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்குது. என்னை பொறுத்த அளவுக்கு டேட்க்கு அப்புறமா இந்த படத்தில் காமெடி ரொம்பவே ஒர்க்கவுட்டாக இருக்குது. அதனாலே கண்டிப்பாக எல்லாரும் ஒன் டைம் ஆச்சு இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாம். உங்களை யார் இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டுங்க. அப்படியே நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் பில் பட்டனை தட்டி விட்டுங்க. தேங்க்யூ.